2025 நியூ இயர் அன்னைக்கு நம்ம நிறைய ஹேபிட்ஸை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், புக்ஸ் படிக்கணும், ஜிம் போகணும், டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எக்கச்சக்கமான ஹேபிட்டை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் நிறைய பேரால் அந்த ஹேபிட்டை அவங்க லைஃப்பில் கொண்டுட்டு வர முடியல. ஆக்சுவலாக 1970s முன்னாடி இருந்த மித்து என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயினை நம்மளால் ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது, பிரெயினை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் த லாட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளோட பிரெயினை நம்மளால ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயினை நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது மூலமாக நம்மளால இந்த வேர்ல்டில் எதை வேணால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பிரெயினுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதை யூஸ் பண்ணி நம்மளோட பிரெயினை நம்ம எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு 2 பவர்ஃபுல் எக்ஸசைசஸ் நான் சொல்லியிருக்கேன், which is very useful to change your brain. Your brain is the most powerful weapon in the world. I think I'm good, but I think my main strength it's my mind. மைக்கேல் மெஸ்னிக் அப்படிங்கிற அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளோட பிரெயினோட டோட்டல் ஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன் நம்ம பிரெயின் ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற அந்த நர்வஸ் சிஸ்டத்தை முதற்கொண்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்றாரு. அந்த ஸ்கில் என்னன்னு தெரியுமா? The skill is attention. ரிச்சர்ட் டேவிட்சன் அப்படிங்கிற அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரைன்டு மைண்ட் கேன் சேஞ்ச் த பிரெயின்னு சொல்றாரு. ஈவன் இந்த அட்டென்ஷன் கூட பிரெயினோட கோரிலேட் ஆனது தான். 1970s இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. குரூப் ஆஃப் மங்கீஸை 2 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸுக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துட்டு அந்த மியூசிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸையும் அதோட கையில் கொடுத்துட்டாங்க. அது எப்பப்பெல்லாம் சாங்கை சேஞ்ச் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் அதுக்கு ஜூசஸ் ரிவார்டடாக கொடுத்தாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் மங்கீஸுக்கு ஒன்லி மியூசிக்கை மட்டும் கேட்குற மாதிரி அதோட ஹெட்ஃபோன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த ரிசர்ச்சோட எண்டில் 2 குரூப் ஆஃப் மங்கீஸோட பிரெயினையும் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த சாங் மட்டும் கேட்டுட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த குரங்குகளோட மூளையில ஆடியோ சென்சரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த மியூசிக்கை கிரகிக்கக்கூடிய, மியூசிக்கை லிசன் பண்ணக்கூடிய அந்த கார்டெக்ஸ் மட்டும் அதோட நார்மல் சைஸ்ல இருந்து பிக்கா மாறி இருந்தது. இன்னொரு குரூப் ஆஃப் மங்கீஸுக்கு செமட்டோ சென்சரி கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சேஷனை ஃபீல் பண்ணக்கூடிய அந்த கார்டெக்ஸ் மட்டும் அதோட சைஸ்ல பிக்கஸ்டா மாறி இருந்தது. ஆக்சுவலா 2 மங்கீஸுக்குமே ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது சேம் தான். இதுல என்ன பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னா, 2 மங்கீஸுமே எதுல அதனோட ஃபுல் அட்டென்ஷனை, கவனத்தை கொடுத்தது அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச்ல பிக்கஸ்ட் அவுட்புட்டா வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரெயின் சயின்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நியூரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எந்த ஒரு நியூ ஹேபிட்டை லேர்ன் பண்ணும்போதும் நம்மளோட பிரெயின் நிறைய நியூரான்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம ஒரு ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 2 நியூரான்ஸுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும். இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடிக்கடி அந்த ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப பண்ணும்போது அந்த கனெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நாம ஒரு ஹேபிட்டை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள்லயே நமக்கு மறந்துடும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்ல சைக்கிளிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அகைன் அண்ட் அகைன் அந்த ஆக்டிவிட்டியை பண்ண நம்ம ஈஸியா சைக்கிளிங் இல்லை எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் நம்மளால ஈஸியா பண்ண முடியுது. ஆக்சுவலாக பிரெயின் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான திங். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா அட்டென்ஷன். நம்ம திரும்ப திரும்ப ஒரு ஆக்டிவிட்டியை அட்டென்ஷனோட ஃபோக்கஸ்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ஹேபிட் நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸை கிரியேட் பண்ணுது. ஸோ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட அட்டென்ஷனை நம்ம கான்குயர் பண்ண வேண்டியது தான். ஒரு ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது மட்டும்தான். இப்போ நிறைய பேருக்கு நான் ஒரு அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். சிம்பிள், அந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணாம இருந்தாலே போதும். இந்த ஒரு டைம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன், இல்லை அந்த ஒரே ஒரு டைம் மட்டும் இதை நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது அந்த நியூரான் இட் பிகம்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர். அப்படிங்கிறப்ப அந்த ஹேபிட் நம்மளை விட்டு கண்டிப்பா போகாது. திரும்ப திரும்ப நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே தான் இருப்போம். அதுக்கு பதிலாக ஒரு நியூ ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் நம்மளோட அட்டென்ஷனை திரும்ப திரும்ப கொடுக்கும்போது நம்ம லைஃப் வச்சு க்ரோ ஆகும். ஒரு கம்ப்ளீட் ஹேபிட் ஃபார்ம் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் 8 வீக்ஸ் ஆகுது நம்ம பிரெயினுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். அடிட்டி அப்படிங்கிறவங்க அவங்களோட லைஃப்பில் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அவங்களால கம்ப்ளீட்டாக படிக்கவே முடியல. வீட்டில் நிறைய சத்தமாக இருந்தது, குழந்தைங்க ஓடிட்டு இருந்தாங்க,
நிறைய நாய்ஸஸாக இருந்துச்சுன்னா அவங்களால படிக்கவே முடியல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம்ல இருந்து படிக்க ட்ரை பண்ணாலும் அவங்களோட பிரைன் வந்து டீவியேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதே அதித்தி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாய்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டையே அவங்களோட அட்டென்ஷனால அவங்களோட கான்சன்ட்ரேஷனால பிரேக் பண்ணாங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு மை சில்ட்ரன். பிகாஸ் என்னோட குழந்தைங்க நான் படிச்சுட்டு இருக்கப்பெல்லாம் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்தாங்க, ரொம்ப சத்தத்தை எழுப்பிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுலேருந்து என்னோட அட்டென்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பி நான் என்ன பண்ணணுமோ அதில் மட்டும் என்னோட ஃபோக்கஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன். அண்ட் தென் டெய்லி நான் மெடிடேஷன் பண்ணேன். இது மூலமாக என்னோட பிரைன் ஃபோக்கஸ்ங்கிறது ஹை லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் நம்மளோட அட்டென்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத 2 எக்ஸசைஸ் மூலமாக நம்மளால் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஸ்பைடர். நாம் சிலந்தி வேலை பார்த்துருப்போம், அது எவ்வளோ அழகாக பின்னிருக்கும். நீங்கள் அதில் ஏதோ ஒரு இடத்துல சேஞ்சஸ் அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த சிலந்தி வந்து பார்க்கும் ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் அதே ஆக்டிவிட்டியை பண்ணிங்கன்னா அந்த ஸ்பைடர் கண்டுக்காது, அதே இடத்துல தான் இருக்கும். பிகாஸ் அதுக்கு தெரியும் எந்த பூச்சியும் வந்து மாட்டலை அப்படிங்கிறது. ஆஸ் வெல் அஸ் நாம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் ரோட்டில் ஏதாவது வண்டி போகும்போது நாய்ஸ் கேட்கலாம், இல்லை சுற்றி ஏதாவது சத்தம் கேட்கலாம். எது கேட்டாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்களோட ஒர்க் என்னவோ அதில் மட்டும் நம்மளோட ஃபோக்கஸை திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத அதித்தி சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் இஸ் அஃபர்மேஷன். ஐ எம் குட் அட் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற அஃபர்மேஷனை உங்களோட கண்ணை திறந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் மனசுக்குள்ளேயே சொல்லணும். தென் உங்களை சுற்றி நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ண விடுங்க, நிறைய விஷயங்களை பார்க்க விடுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களோட மனசு அந்த சாங்கை ஹம்மிங் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஹம்மிங் பண்ணும்போது திரும்ப அதுலேருந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனை ரீபேக் பண்ணி திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் ஐ எம் குட் அட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு. அந்த வேர்ட்ஸ் மேலே உங்களோட கவனத்தை திரும்ப திரும்ப கொண்டு வாங்க. இதே மாதிரி எவ்வளவு பெரிய நாய்ஸியான பிளேஸாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிளேஸ்லையுமே இந்த அஃபர்மேஷனை ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர்ங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ த இம்பார்ட்டன்ட் கான்டென்ட் ஆஃப் த வீடியோ இஸ் நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப பண்ணும்போது நம்மளோட பிரைனோட நியூரல் கனெக்ஷன்ஸ், நியூரல் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். அது மூலமாக நம்மளோட ஹேபிட்டை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நாம் ஒரு ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப பண்ணாமல் இருக்கும்போது அந்த நியூரல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வீக் ஆகும். அது மூலமாக நம்மளால் ஒரு ஹேபிட்லேருந்து வெளியில் வர முடியும். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கிறது அட்டென்ஷன். நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப் மாறுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் இருந்தால் மட்டும் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.